ஓகேங்க. ஒன்ஸ் அகைன் வெரி குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், லாஜிக்கல் ரீசனிங்ல டாபிக்ஸ், வெர்பல் எபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி வந்து வீக்லி ஒரு டாபிக் வந்து பார்க்குறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கும். இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது மூலமா மட்டும் நம்மளால எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம சைட்ல இருந்து கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது மேண்டேட்டரியான ஒரு விஷயம். ஸோ நான் என்ன ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பார்த்த கான்செப்டோட டாபிக்ஸ் கொஸ்டின்ஸோட கான்செப்ட் பேஸை எடுத்து ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க அதுக்கு வந்துட்டு தனியா புக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இன்டர்நெட்லயே வந்து நிறைய அவைலபிள் ரிசோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னா போதும். இன்ஃபேக்ட் நம்ம டெலிகிராம்ல கூட வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் செஷனோட மெட்டீரியல்ஸ் இதெல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக உட்காந்து யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களால வந்து டான்செட்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஸ்கோர் வாங்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு இந்த டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறது லைஃப் சேஞ்சிங் ஒரு ஈவெண்டா இருக்க போகுதுங்க. பிகாஸ் நம்ம படிக்கிற காலேஜ் தான் வந்து நம்மளோட நெட்வொர்க்கிங் ஸ்கில்லை எக்யூப் பண்ணும். ஸோ அது என்ன சார் நெட்வொர்க்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்றீங்க? ஸோ பீப்புளோட கனெக்ட் ஆகுறதா? கண்டிப்பா கம்பெனிஸோட கனெக்ட் பண்ற கேப்பபிலிட்டி அந்த காலேஜுக்கு இருக்கு. சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபைடா சில கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ் அந்த காலேஜை தவிர மற்ற காலேஜஸ்ல போய் ஹைரிங் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ லெட்ஸே ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிஸோட டைப் வச்சிருக்காங்கன்னா அந்த 10 கம்பெனிஸ் ஒரு அந்த காலேஜுக்கு வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் பண்ணா கூட 50 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நீங்க சூஸ் பண்ற காலேஜ் கொஞ்சம் வயசா நீங்க சூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க டான்செட்ல ஸ்கோர் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ உட்காரும் போது பென் அண்ட் பேப்பரோட உட்காருங்க. அண்ட் யூஸ்வலி எப்பவுமே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்றதுங்க, ஜென்ரலா ஏதாவது ஒரு ஃபேக்டை பத்தி பேசிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபேக்டை பத்தி பேசிட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கம்ப்ளீட் தி யூனோ 8 ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி முடிச்சிருவேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம் நாட் கோயிங் டு வேஸ்ட் யுவர் டைம். ஸோ இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு, எழுதி இருக்கு. என்னங்க அது? தமிழ் நல்லா படிக்கிறவங்க இது அழகா படிங்க பார்க்கலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா பொருள். எஸ், தீதும் நன்றும் பிறர் தர வாரா பொருள். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா இது சொல்ற விஷயம் வந்து லைன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 2 லைன்ஸ் தான் இருக்கும். பட் இது சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, சொல்லுவாங்கல்ல ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 லைன்லயே வந்து சொல்லிட்டாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாரு ரீசன் சொல்லி பார்த்தா அடுத்தவங்க கிடையாதுங்க. மேக்சிமம் ரீசன் வந்து நம்மளதான் இருக்கும். பிகாஸ் லெட்ஸ் சே நீங்க வந்து டான்செட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்க மைண்ட்ல வந்து நிறைய கான்சிக்வன்சஸ், உங்களுக்குள்ள வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நீங்க ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணல, நீங்க லெதார்ஜிக்கா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கல, நல்ல காலேஜ் கிடைக்காததால உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல. எல்லாமே வந்து ஒரு சீக்வன்ஸ் லைன்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. என்னங்க எடுத்த உடனே நெகட்டிவா பேசுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவான விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாசிட்டிவா போலாம். இப்ப இவ்வளவு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு யாருங்க காரணம்? நீங்க தான் காரணம். பிகாஸ் இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம். இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு காமனான விஷயம். அதுல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான். நம்ம கரெக்டான டைம்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துல மொபைல் நோன்றது உங்க கையில தான் இருக்கு. 1 மணி நேரத்துல கான்சியஸா லிசன் பண்றது உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா ரீல்ஸ் பார்த்து டைம் ஓட்டுறது உங்க கையில தான் இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி மார்க் வாங்குறது உங்களோட கையில தான் இருக்கு. நம்மளோட மைண்ட்ல வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆன வாட் இன்ஸ்டன்சஸ், இன்சிடென்ட்ஸ், எதுக்கும் யாரு காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சார், என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல. அந்த ப்ராப்ளம்க்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான். இப்ப அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிறதுக்கும் யாரு காரணம்? நம்மளோட மைண்ட் செட் தான். சரி, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹாப்பினஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம தான் வந்து அந்த மைண்டோட ஹாப்பினஸை கிரியேட் பண்றோம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை நம்மளே வந்து நிறைய ஒரு கஷ்டங்களை போட்டு உள்ள பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான விஷயத்த வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடுல நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமோட அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நம்ம வந்து ஒரு சின்ன குறுகிய செட்டப் குள்ள வந்து இருக்கும். ஸ்கூல் விட்டா காலேஜ்ல வேலை வாங்கி கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். கவர்மெண்ட் வேலைன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு. அதையும் தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா தமிழ் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, தேடல் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பண்றது கிடையாது.
ஸோ நமக்கு தேவையான விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கான தேடல் வந்து நமக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். அப்படி நிறைய ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கான சான்சஸ் வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக கிரியேட் ஆகும். பட் வி ஃபெயில் டு டூ இட். ஸோ ஹூ இஸ் தி ப்ராப்ளம்? ஸோ ப்ராப்ளம் இஸ் நாட் ஃப்ரம் எக்ஸ்டர்னாலிட்டி. த ப்ராப்ளம் இஸ் யுவர் மைண்ட் செட். ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா பொருள். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க தான் காரணம். ஸோ அதனால இந்த ஒரு மணி நேரத்துல உங்களால எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளையும் மாற்ற முடியாது. இந்த 1 மணி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் எம்பவர்மெண்ட் கிடைக்கும். இந்த கிளாஸஸ் கரெக்டா அட்டன் பண்ணா. அந்த மைண்ட் செட்டோட இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போய்க்கலாமாங்க? கொஞ்சம் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. இந்த கிளாஸ் உங்களோட தான் நினைச்சு வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளாஸ் முடியும் போது ஒரு சேஞ்ச், பாசிட்டிவ் சேஞ்ச் தெரியும். ரெடி? எஸ் சார். எஸ். ஓகேங்க. ஸோ நான் என்னோட வீடியோ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் தட் இஸ் நாட் நீடட். ஸ்கிரீன் வந்து விசிபிளா தெரியுது இல்லையா? எஸ் சார். ஓகேங்க. ஸோ ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து நான் இன்னைக்கு எழுத போறேன். ஸோ அந்த 8 கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். சரி, இப்போ நீங்க அவுட் ஆஃப் 8 1 மார்க் வாங்குனீங்க அப்படின்னு எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். இது பெர்சன்டேஜ் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். 8க்கு 1 மார்க் வாங்கினது எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்க? 12.5%. இதுக்கு நான் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? 1/2னா 50%, 1/3னா 33.33%, 1/4னா எவ்வளவு பெர்சன்டேஜ்? 25%. அதை வந்து எப்பவுமே மனசுல வச்சுக்கணுங்க. ஏன்னா பெர்சன்டேஜ்ல இந்த ஃபிராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால அதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கிறது அப்படிங்கிறது மேண்டேட்டரியான ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதி போடுறேன். உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஒரு 1 மினிட் கிட்ட டைம் தரேங்க. பிகாஸ் அந்த 1 மினிட் வந்து உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தேடல் இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் லாஸ்ட்ல சொல்லி கொடுப்பேன். பட் இந்த 1 மினிட் சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாமே கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் 2 root 6 minus 1 by square root of 5 minus 2 root 6 equal to question mark. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும்னாலும் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 plus root 6, ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா 1, ஆப்ஷன் சி வந்து 0, ஆப்ஷன் டி வந்து 5. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்க போறேன். ட்ரை பண்ணுங்க. சரி, 2 மினிட்ஸ் வேணாம், 1 மினிட் மட்டும் டைம் எடுத்துக்கோங்க. ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சார். சொல்லுங்க மேடம். சார் 1ங்களாங்க சார்? சரி, ஆன்சர் நீங்க 1ன்னு சொல்றீங்களா? செக் பண்ணிடுவோமா? இப்போ நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 அப்படின்னா இது நம்ம யூஸ்வலா எப்படிங்க எழுதுவோம்? 3 பவர் 1/2ன்னு எழுதுவோமா? இதுதானே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ நமக்கு அதே மாதிரி இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பிளஸ் 2 root 2 6 அப்படின்னு இருக்கு. ரூட் 6 இருக்கு. இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 பிளஸ் 2 root 6 to the whole power 1/2 அப்படின்னு எழுதலாங்க. மைனஸ் 1 by இதையும் எப்படி எழுதலாம்? 5 minus 2 root 6 power 1/2. யூஸ்வலி நம்ம இது எப்படிங்க சால்வ் பண்ணுவோம்? நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 plus 1/5ன்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? 5 into 3 15. 15 plus 1 16. ஸோ இது 16/5 இப்படி தான் எழுதுவோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 plus 2 root 6 ஏன்னு வச்சுக்கலாம். இந்த 5 minus 2 6 பின்னு வச்சுக்கலாம். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணுவோம்ல. மல்டிப்ளை பண்ணும்போது மேல பவர்ல 1/2 இருக்கு சார். இதை நான் என்ன சார் பண்ணட்டும்? ஒண்ணு இல்லைங்க, ரெண்டுமே மேல 1/2 1/2ன்னு தானே இருக்கு.
இப்போ நமக்கு சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் படிச்சோம். அந்த ரூல்ல வந்து பாத்தீங்கன்னா a பவர் m இன்டூ b பவர் m இப்படி இருந்தா நம்ம எப்படிங்க எழுதுவோம்? ab பவர் m இப்படிதான் எழுதுவோம். அப்ப இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி எழுதிக்கலாம்? 5 பிளஸ் 2 ரூட் 6 அதுக்கு பதிலா ஏன்னு சொல்லி வச்சிருக்கோம். 5 மைனஸ் 2 ரூட் 6 அதுக்கு பதிலா பின்னு வச்சிருக்கோம். அப்ப ab பவர் 1/2 தான் எழுதுவோம். இப்போ 5 பிளஸ் 2 ரூட் 6 இன்டூ 5 மைனஸ் 2 ரூட் 6 டு த ஹோல் பவர் என்ன போடணுங்க? 1/2 மைனஸ் 1 டிவைடட் பை 5 minus 2 root 6 to the whole power 1/2. எங்க இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? நான் எழுதி போட்டது இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் இந்த ஸ்டெப் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இங்க பாருங்க, இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 5 பிளஸ் 2 ரூட் 6 இன்டூ 5 மைனஸ் 2 ரூட் 6 பவர்ல வந்து 1/2 இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா a பவர் m இன்டூ b பவர் m இந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ண போறேன். ஏன்னா மேல பவர்ல வந்து ரெண்டுமே காமனான வேல்யூ தான் இருக்கு. a பவர் m இன்டூ b பவர் m வந்து ab பவர் ஹோல் பவர் m அப்படின்னு நான் எழுதுவேன். அதே மாதிரி 5 பிளஸ் 2 ரூட் 6 பவர் 1/2 இன்டூ 5 மைனஸ் 2 ரூட் 6 பவர் 1/2 5 பிளஸ் 2 ரூட் 6 இன்டூ 5 மைனஸ் 2 ரூட் 6 டு த ஹோல் பவர் 1/2 மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கு. கீழே இருக்க வேல்யூ வந்து அப்படியே டினாமினேட்டர்ல போட்டிருக்கேன் ஆஸ் பர் இந்த ரூல்ஸ் படி. 3 பிளஸ் 1/5 நான் எப்படி எழுதுவேன்? 5 into 3 15 15 plus 1 16 16/5 எழுதுவேன் இல்லையா? அந்த மாதிரி நான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ? நோ சார். சரிங்க, இப்ப பாருங்க, இத பார்க்கும்போது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. 5 plus 2 root 6 into 5 minus 2 root 6 அப்ப எப்படி இருக்குங்க? a plus b into a minus b. எங்க a plus b into a minus b நம்ம எப்படி எழுதுவோம்? a square minus b square ஞாபகம் இருக்கா? a square minus b square a plus b into a minus b அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. இப்ப நமக்கு வந்து இதுல நார்மலா என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா a plus b the whole square இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். a minus b the whole square இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7th ஸ்டாண்டர்ட்ல 6th எல்லாம் படிச்சிருப்போம். பட் என்ன அப்படின்னா காலப்போக்குல அப்படியே விட்டுட்டோம். ஸோ a plus b the whole square என்னங்க? a square plus b square plus 2ab. ஞாபகம் இருக்கா இதெல்லாம் பார்த்த மாதிரி? a minus a square plus b square minus 2ab. அதே மாதிரி a square minus b square னா a plus b into a minus b. ஸோ அதே மாதிரி a cube plus b cube ஃபார்முலா இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லங்க, நீங்களே வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்களே வந்து இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து பாருங்க. அதே மாதிரி a plus b the whole cube ஓட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாருங்க. a minus b the whole cube ஓட ஃபார்முலா இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டா நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே நான் சால்வ் பண்ண அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த சர்ச் பண்ற ஸ்கில் வந்து கம்மியாயிரும். நீங்களே வந்து இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்ககிட்ட கேட்பேன், நீங்க ஆன்சர் சொல்லணும். சரி, இப்ப பாருங்க, இது 5 plus 2 root 6 into 5 minus 2 root 6 இது எப்படிங்க எழுதலாம்? 5 a square square minus b square. yes, a square minus b square. சோ இத நான் எழுதணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 5 square minus 2 root 6 square and பவர்ல வந்து பாத்தீங்கன்னா 1/2 இருக்கு, மறந்துடக்கூடாது. எல்லாமே லைன் அப்படியே எழுதிக்கோங்க. 1/2 minus 1 divided by 5 minus 2 root 6 to the whole power 1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க 5 ஸ்கொயர் ஓட வேல்யூ என்னங்க? 125. அது 5 கியூப்ங்க. 5 ஸ்கொயர் 25. சரியா? இப்ப 2 root 6 to the whole square இருக்கு. சோ 2 ஸ்கொயர் என்னங்க வரும்? 4. 4. root 6 ஸ்கொயர் என்னங்க வரும்? எப்பவுமே root a into root a. இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா a வரும். ஓகேவா? இப்ப root 3 into root 3 னா 3ங்க. root 5 into root 5 அப்படின்னா 5ங்க. அப்ப root 6 into root 6 னா என்னங்க வரும்? 6 into 6 என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம்? 24 இல்லையா? to the whole power 1/2 minus 1 divided by 5 minus 2 root 6 to the whole power 1/2ங்க. கீழ அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப 25 minus 24 என்னங்க வரும்? 25 minus 24 என்ன? 1. so 1 power 1/2 minus 1 divided by 5 minus 2 root 6 to the whole power 1/2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ 1 power anything என்னதாங்க நமக்கு வரும்? 1 power 10,000னா 1 தான் வரும். 1 power 1 lakhனாலும் 1 தான் வரும். 1 power 0.2னாலும் 1 தான் வரும். 1 power 1/2னாலும் 1 தான் வரும். அப்போ மேல பாருங்க 1 minus 1 என்னங்க வரும்? 0. 0 by 2 power 6 to the whole power 1/2. இதுக்கு மேல நம்ம சால்வ் பண்ணனும்னு அவசியமே கிடையாது. 0 by anything என்னதாங்க ஒரு ஆன்சர்? 0. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னங்க? 0.
நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபைடா இந்த ஒரு கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, இதுல நீங்க கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. முதல் விஷயம் நீங்க இதுல என்ன கத்துப்பீங்க அப்படின்னா 5 மைனஸ் 2 ரூட் 6 இன்டூ 5 பிளஸ் 2 ரூட் 6 இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்கு அப்படிங்கறத நீங்க கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 5 பிளஸ் 2 ரூட் 6 டு த ஹோல் பவர் 1/2 5 மைனஸ் 2 ரூட் 6 டு த ஹோல் பவர் 1/2 இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படிங்கிறது புரியும். a பவர் m இன்டூ b பவர் m இந்த ஃபார்முலா ab டு த ஹோல் பவர் m இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சோ அந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து டெரைவ் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன இதுல கத்துப்பீங்க அப்படின்னா லைக் யூ ஹேவ் திஸ் திங் வாட் இஸ் தட் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரூட் ஏ இன்டூ ரூட் ஏவோட வேல்யூ வந்து ஏ அப்படிங்கறத வந்து இதுல நீங்க ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறதால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டைசஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோங்க, எடுத்து பாருங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ இந்த பிபிடி வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஒருவேளை வந்து நீங்க ஏதோ காப்பி பண்ண மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவை கிடையாது. உங்களுக்கு இந்த பிபிடி எப்படி இருந்தாலும் அப்படியே வந்துடும். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி போலாமாங்க? ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 2. சார் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியல சார், என்னால வந்து கிளியர் பண்ண முடியுமான்னு டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். நீங்க கத்துக்கிறதுக்கு தான் நான் சொல்லி தரேனே தவிர உங்களுக்கு தெரியல அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி தரல. புரியுதுங்களா? சோ உங்களோட கொஸ்டின் வந்து find the value of a minus b. Root 7 minus root 5 divided by root 7 plus root 5 equal to a plus b root 35. Find the value of a minus b. So இது வந்து உங்களோட கொஸ்டினுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் டைம் கொடுக்குறேங்க. ட்ரை பண்ணுங்க. தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, தெரியலன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. சார் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். சரி மேடம், ஓகே, டோன்ட் வரி. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் a வேல்யூ 6 சார். a வேல்யூ 6. நீங்க சொன்னது கரெக்ட் தாங்க. थैंक यू சார். அப்ப நீங்க ஆன்சர் கிட்ட வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமா சார், லிட்டரலி. பட் எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுது சார். நீங்க ப்ரொசீட் பண்ணா நான் தெரிஞ்சுப்பேன் சார். சரி, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரூல் வந்து காம்பிடென்டோ ரெவரண்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன சார், அது புரியல அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? இவங்களுக்கு வந்து ரூட் 7 மைனஸ் ரூட் 5 இருக்கா, கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரூட் 7 பிளஸ் ரூட் 5 இருக்கா. காம்பிடென்டோ டிவிடெண்டோ அப்படின்னா கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதோட சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்றது. கீழே டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுல சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணி நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்றது. அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ்க்கு நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. இந்த மாதிரி வேரியபிள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வேல்யூஸ் இருக்கு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்ஸ்ல இருக்கு, நடுவுல வந்து சிம்பிள்ஸ் மேலேயும் கீழே வேற வர மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த மாதிரி பண்ணணும். எப்படி? இங்க பாருங்க, ரூட் 7 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை ரூட் 7 மைனஸ் ரூட் 5. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்றது மூலமா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ பாருங்க, மேல வந்து என்ன இருக்கு? a மைனஸ் பி இன்டூ a மைனஸ் பி. a மைனஸ் பி இன்டூ a மைனஸ் பின்னா என்னதுங்க அது? a minus b the whole square. a minus b the whole square. அதான் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க 3 இன்டூ 3 அது என்னதுங்க? 3 ஸ்கொயர் தானே. அதே மாதிரி a minus b இன்டூ a minus b என்னங்க? a minus b the whole square தானே.
அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது ஒரு ஃபார்முலா என்னங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இது ஏ ஸ்கொயர் என்னங்க? 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. பி ஸ்கொயர் என்னங்க? 25. சாரி ரூட் 7 இன்டூ ரூட் 7 இல்லையா? நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஓகேவா? ரூட் 7 இன்டூ ரூட் 7 7 இல்லையா? பிளஸ் ரூட் 5 இன்டூ ரூட் 5 5 மைனஸ் 2ab. ஸோ மைனஸ் 2ab என்னங்க இங்க வரும்? மைனஸ் 2 இன்டூ ஏ வந்து என்னதுங்க? ரூட் 7, பி வந்து பாருங்க ரூட் 5. ஸோ ரூட் 7 இன்டூ ரூட் 5 என்னங்க வரும்? ரூட் 35. சரிங்களா? எப்பவுமே வந்து ரூட் ஏ இன்டூ ரூட் பி நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரூட் ஏபி. அப்படிதான் நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க. ரூட் ஏ இன்டூ ரூட் பிங்கிறது ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, ஏ பவர் 1/2 இன்டூ பி பவர் 1/2. அதே ஃபார்முலா தான். ஏ பவர் எம் இன்டூ பி பவர் எம் எப்படி எழுதுவோம்? ஏபி பவர் எம்னு எழுதுவான் தானே? அதே தான் இங்க நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ 7 + 5 - 2 ரூட் 35 டிவைடட் பை, இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க? a + b இன்டூ a - b. இப்பதான் நான் சொன்னேன், a + b இன்டூ a - b என்னங்க? A square minus B square. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இங்க a ஸ்கொயர் பாருங்க, 7 × 7, ஐ மீன் ரூட் 7 × ரூட் 7 7, ரூட் 5 × ரூட் 5 5. இப்படிதானே எழுதுவோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணும்போது என்ன வருதுன்னா 7 + 5 வந்து 12 வருதுங்க. -2 ரூட் 35. 5 7 - 5 என்னங்க வருது? 2 வருது. இப்போ இதுல வந்து மேல நியூமரேட்டர் எது காமனா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். 2 காமனா இருக்கு. 2 வெளியில எடுத்துடலாமா? 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா 6 - ரூட் 35 டிவைடட் பை 2 வருதுங்க. இப்போ இதை நான் கட் பண்ணிட்டா எனக்கு என்ன மிச்சம் இருக்கு பாருங்க? 6 - ரூட் 35. ரூட் 35. இப்போ எனக்கு இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னு என்ன கிடைச்சிருக்கு? 6 - ரூட் 35. எதுக்கு பதிலா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குங்க? a - b. இதுக்கு பதிலா வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போ a + b ரூட் 35 வந்து 6 - ரூட் 35க்கு ஈக்குவல். அப்ப a ஓட வேல்யூ என்னங்க? 6. b ஓட வேல்யூ வந்து இந்த ரூட் 35 அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? ரூட் 35 d-ல விட்டுருங்க. அப்ப b ஓட வேல்யூ என்னங்க? 1. -1 இல்லையா? ஏன்னா -1 இன்டூ ரூட் 35 தானே ரூட் 35 வரும். அப்ப b ஓட வேல்யூ வந்து -1. இப்ப நான் கண்டுபிடிக்க வேண்டியது a - bங்க. a - bனா a வந்து 6ங்க. b ஓட வேல்யூ வந்து என்னங்க? +1 வருங்க சார். வெரி குட். ஸோ அப்போ -1 வந்து +1ங்க. 6 + 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 7ங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம நிறைய இடத்துல இதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துருவோம். ஃபைனலா 6 - 1 போட்டு 5 எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா ஆப்ஷன்ல 5ம் இருக்கு. அதுக்காக தான் வந்து கொஞ்சம் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதுல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா காம்படென்ட் டிவைடண்ட் ரூல் அப்படின்னு என்ன கத்துக்கிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் இல்ல நெக்ஸ்ட் இது போன ப்ராப்ளமே வந்து இது நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. ரூட் ஏ இன்டூ ரூட் பி வந்து ரூட் ஏபி அப்படின்னு சொல்லி நீங்க லேர்ன் பண்ணீங்க. அதை வந்து திரும்ப நான் இங்க சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு கரெக்டா அப்ளை பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கம் அப் வித் ஆன்சர். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? அடுத்த தேர்ட் கொஸ்டின். ஓகே, டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் டவுட் அப்படியே மனசுல வைங்க. ஏன்னா இந்த பிபிடி உங்களுக்கு வரும்போது திரும்ப ஒரு டைம் 2 டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட், என்னால சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். ஓகே சார். ஸோ உங்களோட தேர்ட் கொஸ்டினுங்க. ஓகே, ஸோ உங்களோட தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். √2, and cube root of 4 இருக்கு and 4th root of 5 இருக்கு. இதுல வந்து எது கிரேட்டர் நம்பர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணுங்க. நான் உங்களுக்கு இன்னி கூட வந்து ஒரு சின்ன இந்த 4ல வந்து எது கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும். பட் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கட்டுமா? எஸ் சார். உங்களோட ஹிண்ட் என்ன அப்படின்னா 71 பவர் 1/7, 91 பவர் 1/7, 103 பவர் 1/7. இதுல எதுங்க பெருசு? 103 பவர் 1/7 சார். அவ்வளவுதானே. அப்போ உங்களுக்கு மேல பவர் எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எது கிரேட்டர் வேல்யூவோ அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி தான் வந்து இங்க நீங்க ட்ரை பண்ண போறீங்க. நான் உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். ஈஸி தான், ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா?
சார் 4 ரூட் பவர் 3. 4 ரூட் பவர் 3. ஓகேங்க. அது தேர்ட் ரூட் ஆஃப் 4, கியூப் ரூட் ஆஃப் 4. ஓகேங்களா, அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்க. இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 2 பவர் 1/2ன்னு நான் எழுதுவேன். நெக்ஸ்ட் இது எப்படி எழுதுவேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இது 6 ரூட் 3 கிடையாதுங்க. ஓகேவா, 6th ரூட் ஆஃப் 3 அதை தான் வந்து அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேவா, நீங்க வந்து அதை 6 into root 3ன்னு நினைச்சுக்க கூடாது. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாங்க, 3 பவர் 1/6 எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 4 பவர் 1/3, 5 பவர் 1/4. திரும்பவும் சொல்றேங்க, 6 into root 3 வேற, 6 into root 3னா இது 6 into root 3, இது வேற, 6th root of 3 வேற. புரியுதுங்களா, இதுதான் வந்து நம்ம இப்படி எழுதுவோம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எழுத முடியாது. இஸ் தட் கிளியர்? சரி, இப்போ 2 பவர் 1/2 இருக்கா. ஸோ இந்த 2 பவர் 1/2 நான் இங்க எழுதிக்கிறேன். 3 பவர் 1/6 எழுதிக்கலாம், 4 பவர் 1/3 எழுதிக்கலாம், 5 பவர் 1/4 எழுதிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து மேல பவர் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கணும் இல்லையா. பவர் இங்க 1/2 இருக்கு, 1/6 இருக்கு, 1/3 இருக்கு, 1/4 இருக்கு. பவர் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரியா இருக்கணும். பவர் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படின்னு கீழே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, 2, 6, 3, 4, இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம ஒரு வித்தை பண்ணுவோம். என்ன பண்ணுவாங்க, எல்சிஎம் எடுக்கும். வெரி குட். 2, 6, 3, 4 இதோட எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்குங்க, இதெல்லாமே காமனா டிவைட் ஆகிற ஒரு நம்பர் 12 தானே எல்சிஎம். எப்படி எல்சிஎம் எடுக்கணும் சார், எனக்கு திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னா, இதுல பெரிய நம்பர் 6ங்க. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா 2ல டிவைட் ஆகும், 3ல டிவைட் ஆகும், ஆனா 4ல டிவைட் ஆகாது. ஸோ 6ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் எடுப்போம். 6 into 2 என்னங்க, 12. இந்த 12 வந்து 2ல டிவைட் ஆகும், 3ல டிவைட் ஆகும், 4லயும் டிவைட் ஆகும். ஸோ 12 தான் வந்து நம்மளோட எல்சிஎம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 1/12 இருந்தா ஈஸியா இருக்கும், சரிதானே? சரி, இப்போ நான் 1/12 கொண்டு வரணும் அப்படின்னா, சரி இப்போ நான் இந்த 1/2ன்னு போடணும். இங்க 2 பவர் 1/2 தான், பட் இங்க 2 பவர் 1/12ன்னு போடணும்னா எப்படி போடலாங்க, 6ஆல மல்டிப்ளை பண்ணுங்க சார். 6 into 1/12ன்னு போடலாம்ல. ஏன் அப்படி போடுறேன், ஏன்னா இதை நான் கட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். அப்ப நான் இது எப்படி போடுவேன், 2 பவர் 6 into 1/12. ஓகேங்களா, இதை நான் எப்படிங்க போடலாம், 3 பவர் 1/6 இருக்கு, இதை நான் எப்படி வந்து 3 பவர் 1/12 போடலாம். எதோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்துட்டு 1/12 கிடைக்கும். இங்க பாருங்க, எனக்கு 1/6 இங்க இருக்குங்க, ஆனா நான் 1/12 போடுறேன். நான் இது எதோட மல்டிப்ளை பண்ணா 1/6 கிடைக்கும், 2 சார். சரி, அப்ப நான் இங்க 3 பவர் 2 into 1/12 போட்டுக்கிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க 4 பவர் 1/3 இருக்கு இல்லையா, நான் வந்து இது 1/12 கூட எது மல்டிப்ளை பண்ணா எனக்கு 1/3 கிடைக்கும், 4 சார். 4. நெக்ஸ்ட்ங்க இது எப்படி போடலாங்க, 5 பவர் 1/12 எதோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு வந்து 1/4 கிடைக்கும், 3. இப்போ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சோ இதெல்லாமே வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தா, a பவர் m into a பவர் n. இதை நான் எப்படிங்க எழுதலாம், ஐம் சாரி ஓகே, இப்போ பாருங்க, a பவர் m to the whole power n. இதை நான் எப்படிங்க எழுதலாம், a பவர் m into n. இது a பவர் m into n ஃபார்மேட்ல தானே இருக்கு. இதை நான் எப்படி எழுதுவேன்னா 2 பவர் 6 to the whole power 1/12. அதே மாதிரி இது 3 பவர் 2 to the whole power 1/12, 4 பவர் 4 to the whole power 1/12, 5 பவர் 3 to the whole power 1/12. இப்படி நான் எழுதலாம் தானே. இப்போ 2 பவர் 6 என்னங்க வரும், 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32, 32 into 2 64. அப்ப 64 பவர் 1/12 கிடைக்குது. எதுக்கு பதிலா, √2க்கு பதிலா. நெக்ஸ்ட் 3 ஸ்கொயர் வந்து என்னங்க வரும், 9 பவர் 1/12 கிடைக்குது, 6th root of 3க்கு பதிலா. நெக்ஸ்ட் 4 பவர் 4 என்னங்க வரும், 4 into 4, 16 into 4 64, 64 into 6 எவ்வளவுங்க வரும், 64 into 6 எவ்வளவு, 4 into 4 16, 64 256. 256 to the whole power 1/12 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. 5 cube என்னங்க வரும்,
125. ஒரு 1/12. இப்ப பாருங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. எதுங்க பெரிய நம்பர்? cubic root of 4. எஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 4. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சருங்க. இப்போ இதுல வந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். a பவர் m to the whole power n equal to a பவர் m into n அப்படின்னு கத்துக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து சேம் பவரா போட்டு நாம வந்துட்டு அதோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம இதுல லேர்ன் பண்ணிக்கிட்டோம். பட் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/12 அப்படின்னு இருக்குன்னா நம்ம இதோட ஆக்சுவல் வேல்யூ தான் கொண்டு வரணும். லெட்ஸ் சே இப்போ 2 பவர் 1/2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 பவர் 1/2 தான் வந்து நம்ம கொடுத்துருக்க ஆக்சுவல் வேல்யூ. இப்போ நான் இந்த 2 பவர் 1/2க்கு மேட்ச் பண்றதுக்கு தான் வந்து இந்த 1/12 கொண்டு வந்தேன். அப்போ இந்த 1/2க்கு ஈக்குவலண்டா இந்த 1/12 எப்படி மாத்தினா 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதனாலதான் வந்து நான் 6 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ அதே மாதிரி இங்க 3 பவர் 1/6 இருக்கு இல்லையா, அந்த 3 பவர் 1/6க்கு ஈக்குவலா தான் வந்து இந்த 1/12 மாத்திரம். அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணி நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து சேம் பவர் கிடைக்கும். கீழே இருக்க பேஸை வச்சு நான் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. புரிஞ்சுச்சா? இதுல வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, sir. சரிங்க, 4th கொஸ்டின் போலாம். மத்தவங்க எல்லாம் லைன்ல தானே இருக்கீங்க? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. கொஸ்டின் நம்பர் 4 போறேங்க. ஓகேவா? ஸோ இப்போ இத்தனை நேரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளிபிகேஷன் மாதிரி பார்த்தோம். பட் அதே மாதிரி நமக்கு டான்செட் எக்ஸாம்ல வேர்ட் ப்ராப்ளம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கத்துக்கிறதுங்கிறது எசென்சியல். ஓகேவா? நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஆவரேஜ்ல ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுக்குறேன். உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு சொல்லி பாருங்க. ஓகேங்க. சரி, யாராவது ஒருத்தர் அந்த கொஸ்டின் ரீட் பண்ண முடியுமா? Yes, sir. யா. A has double the money of B and B has 50% more money than C. If average money of all three persons is 12,000 rupees, how much money does A have? வெரி குட். ஓகேங்க. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் ஒரு 1 minute டைம் எடுத்து ட்ரை பண்ணுங்க. நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். $36,000. 36,000 வருதுங்களா? சரி. ஓகே. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, A has double the money as B have. ஸோ A கிட்ட வந்து B கிட்ட இருக்க மாதிரி எவ்வளவு மடங்கு காசு இருக்குன்னு சொல்றாங்க? 2 times வந்து மணி இருக்கு. இப்போ B has 50% more money than C. ஸோ B கிட்ட வந்து எவ்வளவு காசு இருக்குன்னா C கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை விட 50% அதிகமா இருக்கு. இப்போ C கிட்ட வந்து 100% அமௌண்ட் இருந்துச்சுன்னா B கிட்ட எவ்வளவுங்க இருக்கும்? 150. 150% இருக்கும். அதாவது என்ன ரேஷியோல அமௌண்ட் இருக்கும் உங்ககிட்ட? 3:1 காசு இருக்கும் இல்லையா? இப்போ A is to B வந்து பாத்தீங்கன்னா 2:1ங்க. B is to C வந்து பாத்தீங்கன்னா 3:1ங்க. இப்ப ரெண்டுலயுமே கனெக்டிங்கா இருக்கிறது B ஆனா is 3 இருக்கு, இங்க B வந்து 1 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இத வந்து 3ல மல்டிப்ளை பண்ணிடலாமா?
3ல மல்டிப்ளை பண்ணிட்டா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து 3 மாறிடும்ல. இப்ப பாருங்க A/B வந்து என்னவா மாறிடும்? 6:3. ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. சார் B/C வந்து 3:2 சார். ஆமாங்க 3:2ங்க. ஓகே 3:2 தப்பு பண்ணிட்டேன். பட் ஹவவர் நீங்க இந்த 3ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏவோட வேல்யூ 3 × 2 6ங்க. பியோட வேல்யூ 3ங்க. வேல்யூ 2ங்க. அப்போ A/B/C. இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எனக்கு வந்து ஓகே ஆவரேஜா வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டே 3 பேர்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்றாங்க? 12,000 ரூபாய் இருக்குங்க. ஆவரேஜா தோராயமா 12,000 ரூபாய் இருக்கு. அப்ப மொத்தமா எவ்வளவுங்க இருக்கும்? சி நமக்கு தெரியும் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் பை டோட்டல். இங்க ஆவரேஜ் வந்து 12,000. டோட்டலா எவ்வளவுங்க காசு இருக்கு இவங்க கிட்ட? 3 பேர்கிட்ட சம் எவ்வளவுங்க இருக்கும்? 3 × 12,000 எவ்வளவு? 36,000. 36,000 ரூபாய் வந்து மொத்தமா வச்சிருப்பாங்க. சி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆவரேஜ் அண்ட் சம். ஆவரேஜ்னா 3 பேரோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது ஆவரேஜ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காசு வச்சிருப்பான். ஆனா மொத்தமா எவ்வளவு வச்சிருக்கான்? 36,000 ரூபாய் வச்சிருக்கான். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது ஆவரேஜ் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மேபி அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்க. இப்போ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எவ்வளவு பகுதிகள் காசு இருக்கு? How many parts these people totally have? 6 + 3 + 2 totally they have how many parts? 11 parts. இந்த 11 parts தானங்க 36,000. அப்ப ஒரு பார்ட் எவ்வளவுங்க? 36 divided by 11. நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? A கிட்ட வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். A கிட்ட வந்து டோட்டல் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்குங்க? 6 parts. ஒரு பார்ட்ஸ் வந்து 36,000 by 11னா 6 பார்ட்ஸ் எவ்வளவுங்க? 36,000 by 11 into 6ங்க. இது எவ்வளவுங்க வரும்? 216. 36 into 6 வந்து 216 தானே? 000 divided by 11. ஸோ நம்மளோட ஆன்சர் இதுதான். அப்ப ஆன்சர் எது சூஸ் பண்ணுவீங்க? B. டி none of the above. நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த none of the above cannot be determined மதிக்கவே மாட்டோம். தப்பு. புரியுதுங்களா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா none of the above வந்து சூஸ் பண்ணுங்க. ஆனா எல்லாத்துக்கும் none of the above சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ல ஃபெயில் ஆயிருவீங்க. ஓகே நெக்ஸ்ட் போலாமாங்க? இதுக்கு உங்களுக்கு 2 டாபிக் தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன். ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனை கம்பேர் பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். தெரிஞ்சதா அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இது ஃபேமஸ்ங்க. MBAலயும் சரி MCAலயும் சரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 5 போலாமா? Yes sir. கொஸ்டின் நம்பர் 5ங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். ஆனா அதுவும் ஃபேமஸான கொஸ்டின் தான். இஃப் half of A equal to 2/5 of B equal to 1/3 of C, then A is to B is to C equal to question mark. ஈஸியான கொஸ்டினும் இம்பார்ட்டன்டான கொஸ்டினும். டைம் ஆயிடுச்சுங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க? half of A. ஹாஃபுக்கு பதிலா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலி? ஹாஃப்க்கு பதிலாக சிம்பிளிஃபிகேஷன்ல நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷன். ஸோ half of A equal to 2/5 of B equal to
1/3 ஆஃப் சி. இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்றேன். இது எல்லாமே ஈக்குவல் டு ஏதாவது ஒரு நம்பருக்கு தான் ஈக்குவலா இருக்கும். இப்போ லெட்ஸ் சே உங்ககிட்ட வந்து ஒரு காசு இருக்கு, நீங்க தான் ஏ, உங்ககிட்ட ஒரு காசு இருக்கு, நான் தான் பி, எங்கிட்ட ஒரு காசு இருக்கு. உங்களோட half ஆஃப் தி வேல்யூவும் என்னோட 2/3 ஆஃப் தி வேல்யூ 2/5 ஆஃப் தி வேல்யூ ஈக்குவல்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுமே ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ தானே? எஸ் சார். அந்த மாதிரி இந்த மூணுமே வந்து ஈக்குவல் டு சம் வேல்யூ. அதை வந்து ஒரு கே அப்படின்னு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் வந்து கே அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ half ஆஃப் ஏ ஈக்குவல் டு கே, 2/5 ஆஃப் பி ஈக்குவல் டு கே, 1/3 ஆஃப் சியும் வந்து ஈக்குவல் டு கே. இப்போ நம்ம இது என்ன எழுதலாம் அப்படின்னா half ஆஃப் ஏ. ஸோ half ஆஃப் ஏ ஈக்குவல் டு கேங்க. அப்போ ஏவோட வேல்யூ என்னங்க வரும்? 2k by 1. பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்னங்க வரும்? 5k by 2. 5k by 2. சியோட வேல்யூ என்னங்க வரும்? 3k. இப்போ நம்ம a is to b is to c தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 2k is to 5k by 2 is to 3k. எனக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்தா என்னங்க ஒரு 1க்கும் 2க்கும் 2 வாங்க சார். 2 தான் எல்சிஎம். ஏன்னா பெரிய நம்பர் 2 தானே, இது 2 வந்து சின்ன நம்பர்ல டிவைட் ஆகும். ஸோ 2 தான் நம்மளோட எல்சிஎம். ஸோ இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு என்னங்க வரும்? 2 into 2 4k, 5k, 6k. இந்த 2 எல்லாம் கீழே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா ஒரே மாதிரி கொண்டு வரது அதுக்காக தானே. சரி, இப்போ கேவையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் a is to b is to c? 4:5:6. 6. இந்த மாடல் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் ஒரு 100-200 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்றோம்னா அந்த மாடல்ல இருந்தே ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா indiabix.comல லாஸ்ட் டைம் பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு அந்த பெனிஃபிட் இருந்துச்சு. அந்த மாடல்ல இருந்தே கொஸ்டின் இருந்துச்சு, பட் நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கேட்டிருந்தாங்க. ஓகேவாங்க? ஸோ அந்த மாதிரி எந்த வெப்சைட்ல இருந்து வேணாலும் அவங்க கேள்வி எடுக்கலாம். பட் நம்ம மேக்ஸிமம் என்னென்ன வெப்சைட்ஸ் பாக்குறோமோ எல்லாத்துலயும் பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் போலாங்க. சாரி சார். சொல்லுங்க மேடம். சார், இந்த கொஸ்டினை வந்து இன்னொரு மாதிரி அப்ரோச் பண்ணலாமா சார்? ஏபியை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம், அப்புறம் பிசியை வந்து ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ரேஷியோ படி போட்டோம்ல சார்? இந்த மாதிரி போட சொல்றீங்க இல்லையா? பண்ணலாங்க, அதுவும் பண்ணலாம். ஆனா என்ன, எனக்கு கொஞ்சம் லைன் வந்து கொஞ்சம் பெருசா வரும், சோம்பேறித்தனம், அதான் அப்படி போட்டுட்டேன். ஓகே சார். இதுல எல்சிஎம் எடுக்க கன்ஃபியூஸ் ஆகும், ஆனா இதுல ஈஸியா மல்டிபிள் பண்ணி போட்டுடலாம் சார். பண்ணலாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ half ஆஃப் a equal to 2/5 ஆஃப் b, அப்புறம் 2/5 ஆஃப் b equal to 1/3 ஆஃப் c. ஸோ a is to b கிடைக்கும், b is to c கிடைக்கும். அதை வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட சொல்றீங்க. பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே சார். சரிங்க, இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 6 போலாங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 நீங்க பாருங்க, நீங்க குவான்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி வேர்பலுக்கும் லாஜிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம நௌசத் மேம் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து லாஜிக்கல் ரீசனிங் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. அதுல பசில் கொஸ்டின்ஸ் அண்ட் சிலாஜிசம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், பாத்துக்கோங்க. அட்டன் பண்ணீங்களா? லாஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு பிளட் ரிலேஷன் எடுத்தாங்களே, அட்டன் பண்ணீங்களா? எஸ் சார். ஓகேங்க. ஓகேங்க, மேபி இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். பட் யாராவது ஒருத்தர் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. If Karan purchases 10 oranges for ₹25 or plus sells 9 oranges for ₹25, then find the gain percentage. ஓகேங்க, இது அண்ட். ஓகேவா? 10 ஆரஞ்சு வந்து ₹25 வாங்கிட்டு 9 ஆரஞ்சு வந்து ₹25 விற்கிறான். அப்ப இது லாபமா நஷ்டமாங்க? லாபம் தாங்க சார். லாபம் தானே. வாங்கினதும் ₹25, வித்ததும் ₹25. அப்ப ஒரு பழத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லாபம் இல்லையா? 10 ஆரஞ்சு வந்து ₹25 வாங்குறான், ஆனா விற்கும் போது 9 ஆரஞ்சு வந்து ₹25 வந்து விற்கிறான். அப்போ ஒரு பழம் வந்து அவன் கையில இருக்கு தானே? எஸ் சார். எஸ் சார். எவ்வளவு பழம் விற்கும் போது அவனுக்கு ஒரு பழம் கையில இருக்கு? 9 பழம் விற்கும் போது. சரிதானுங்க.
ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 9 ஆரஞ்சஸ் விற்கும் போது அதுக்கு ஒரு பழம் வந்து அவன் கையில இருக்கு. இது வந்து அவனுக்கு லாபம். இது எவ்வளவு பர்சன்டேஜ்ங்க? 1/9 எவ்வளவுங்க? 11.11%. நான் உங்ககிட்ட இது சொல்லி கொடுக்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லி கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னேன். எப்பவுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலும் லாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணாலும் காஸ்ட் ப்ரைஸை பேஸா வச்சுதான் நீங்க ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதி போடுறேன். வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகே, காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 10 ஆரஞ்சஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் ஆஃப் 9 oranges. ஓகேவா? நீங்க வந்து விலை எல்லாம் 25 ரூபாய் 25 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே வேலை தான். வித்தது ரெண்டும் ஒரே வேலை தான். அதனால வந்து பெருசா நீங்க அதை பத்தி பாதர் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு வேலை ஒரு ஆரஞ்சோட ரேட் வந்து 1 ரூபான்னு வச்சுக்கலாம். ஒரு ஆரஞ்சோட ரேட் 1 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்ப 10 ஆரஞ்சஸ் எவ்வளவுங்க வாங்கியிருப்பீங்க? 10 rupees. ஆனா விற்கும் போது 9 ஆரஞ்சஸ் எவ்வளவுக்கு வித்தீங்க? 10 rupees. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் 9 ஆரஞ்சஸோட ரேட் எவ்வளவு? 9 rupees. இது வந்து ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 9 ஆரஞ்சஸ். அதை விற்கும் போது வந்து 10 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்போ ப்ராஃபிட் தானே கிடைச்சிருக்கு. எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிச்சுங்க? 1 rupees. இப்ப இந்த 1 ரூபாய் வந்து லாபம். எவ்வளவுக்கு 1 ரூபாய் லாபம்? 9. எஸ். நீங்க ஒவ்வொரு 9 ரூபாய்க்கும் 1 ரூபாய் லாபம் வச்சு வைக்கிறீங்க. அப்ப இது எவ்வளவு பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டுங்க? 11.11% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. புரியுதா புரியலைங்களா? புரியுதுங்க சார். ஓகேங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதுங்களா? அமைதியா இருக்கீங்க? எஸ் சார், புரியுது சார். ஓகேங்க. நெக்ஸ்ட் போலாம். கொஸ்டின் நம்பர் 7. இப்ப நம்ம சால்வ் பண்ண கொஸ்டின் வந்து நீங்க புக்லயோ இல்ல வெப்சைட்லயோ ஏதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது பெருசா ஃபார்முலா மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஓகேவா? நான் யூஸ்வலி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபார்முலா வச்சு சால்வ் பண்றது, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்றது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? இல்ல சார் நான் ஃபார்முலா வச்சு போறதுதான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கு. நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதணும். அது கஷ்டமா இருக்கும். இல்ல நீங்க இந்த மாதிரி போடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதுதான் சிம்பிள்ங்க. கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்த உடனே இதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். The age of a man after 15 years is 4 times the age of that man 15 years before. His present age is what? வெரி குட். சரிங்க, இந்த கொஸ்டின் சிம்பிள் தான். ஆனா உங்களால ட்ரை பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் 1 minute டைம். முயற்சி பண்ணுங்க. Sir, 4ங்களாங்க சார்? சார் 25 சார். 25ங்க. 4 அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 அப்படின்னா வராதுங்க, சான்ஸே இல்ல. 25 தான் ஆன்சர். சரி, இப்போ அந்த ஆளோட வயசு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இப்போ 2025ல அந்த ஆளோட வயசு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? The age of the man 15 years. After 15 years. The age of the man after 15 years. இப்ப இருந்து 15 இயர்ஸ் கழிச்சு அவனோட வயசு வந்து எக்ஸ் பிளஸ் 15 இருக்குமா? கரெக்ட் தானே? இப்ப நான் தான் வந்து அந்த மேன், என்னோட வயசு வந்து எக்ஸ். 15 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு எக்ஸ் பிளஸ் 15 தானே போடுவேன்.
இஸ் ஈக்குவல் டு 4 times ஏஜ் ஆஃப் த மேன் 15 years பிஃபோர். அது வந்து எப்படி இருக்காமா, எதுக்கு ஈக்குவலா இருக்காமா? 4 times 4 மடங்கு அவனோட ஏஜ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ 15 years பிஃபோர். 15 years பிஃபோர் என்னங்க? x minus 15. x minus 15. இப்ப இருந்து 15 வருஷம் கழிச்சு என்னோட வயசு இப்ப இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுக்கு 4 மடங்கு இருக்கு. அதுதான் வந்து ஈக்குவேஷன். இப்ப இது நீங்க சால்வ் பண்ண எக்ஸோட வேல்யூ அழகா கிடைச்சிரும். எக்ஸ் இங்க கொண்டு விடுங்க, 6 இங்க போடுங்க. ஸோ 3x ஈக்குவல் டு 75. எக்ஸோட வேல்யூ 25. இதுதான் வந்து அந்த ஆளோட வயசு. புரியுதுங்களா? சார் ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேங்க. ஸோ நீங்க தான் அந்த மேன், உங்களோட வயசு வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இருந்து 15 இயர்ஸ் கழிச்சு உங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னா, இப்ப இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வயசு எப்படி இருந்துச்சோ அதுக்கு 4 times ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? சோ இப்ப இருந்து 15 வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது ஃபியூச்சர்ல உங்களோட ஏஜ் எப்படி இருக்குமோ உங்களோட பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சோ அதுக்கு 4 times இருக்கும். அதான் நான் போட்டிருக்கேன். புரியுதா புரியலீங்களா? புரியுதுங்க சார். இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம், சிலருக்கு வந்து புரியாது. பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் சிம்பிள் தான். ஒரு 2 times ஆர் 3 times நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இது புரியுங்க. ஓகேவா? எஸ் சார். ஓகேங்க. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகே, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, மைண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்க, யார் ரீட் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். How many straight lines can be drawn from 15 non-collinear points? எஸ், இது என்ன டாபிக்னு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 15 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் வார வாரம். என்னங்க கண்டுபிடிக்க முடியலையா? சரி, 15 நான் கொலினியர் பாயிண்ட்ஸ். சரி, நான் கொலினியர்னா என்னங்க? கொலினியர்னா இதுதான் கொலினியர், ஆர்டரா இருக்கும். நான் கொலினியர்னா எப்படி இருக்கும்? இதுதான் நான் கொலினியர். புரியுதா கொலினியருக்கும் நான் கொலினியருக்கு வித்தியாசம்? Yes sir. ஒரு பிளேன்ல பாயிண்ட்ஸ் அங்கங்க இருக்கும். சொல்லுங்க மேம். ஓகே, எஸ் சார் சொன்னீங்களா? சரி, ஒரு பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து இதுவா இருக்காது, என்ன சொல்றதுங்க, ஒரு சிமெட்ரிக்கலா இருக்காதுன்னு சொல்லலாம். சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரி, இது வந்து ஒரு மாதிரி அங்கங்க இருக்கும். இப்போ இதை வச்சு எவ்வளவு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து வரைய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை வச்சு நீங்க, இது வந்து கொலினியருங்க, இதை வச்சு நீங்க வரையணும் அப்படின்னா எவ்வளவு ஸ்ட்ரைட் லைன் வரையணும் பாருங்க. இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். பட் இங்க வந்து பாருங்க, கொலினியர் விட்டுருவோம், இது நமக்கு தேவையில்லை. இது வந்து நமக்கு நான் கொலினியர், இதுதான் தேவை. நீங்க வந்து எப்படி எல்லாம் லைன் வரையலாங்க பாருங்க. இப்படி ஒரு லைன் வரையலாம், இதை இப்படி ஒரு லைன் வரையலாம், இதை இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன் வரையலாம், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு லைன்ஸ் வந்து வரைய முடியும்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க ஒரு லைன் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து தேவை? 2 points.
2 பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணணும். டு ட்ரா ஒன் லைன் யூ நீட் 2 பாயிண்ட்ஸ் இல்லையா? நமக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும் ஒரு லைன் வந்து நீங்க வரையணும் அப்படின்னா. இப்போ நீங்க அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் சூஸ் பண்ண போறீங்க. எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருந்து? 15 பாயிண்ட்ஸ்ல இருந்து. 15 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க. இது என்ன கான்செப்ட்டுங்க? காம்பினேஷன். எஸ். இப்போ சார் இந்த 15C2 எப்படி சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு இது போன தடவை சொல்லி கொடுத்தேன். ஸோ 15C2க்கு ஃபார்முலா இருக்கு, பட் ஃபார்முலா எல்லாமே எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இங்க 15 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க. 15 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட் செலக்ட் பண்ண போறீங்க. அப்போ 15 ஃபேக்டோரியலை 2 பிளேசஸ்க்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணுங்க. 15 ஃபேக்டோரியலை 2 பிளேசஸ்க்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணுங்க. எப்படி சார்? 15 ஃபேக்டோரியல்னா 15 into 14 into 13 into 12 into 11 into 10 into 9 into 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. ஆனா 2 பிளேசஸ்க்கு ரெடியூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 இது மட்டும் எழுதணும். 15 into 14 மட்டும் எழுதணும். அவ்வளவுதான். இப்போ 15C3 இருந்து எப்படி எழுதுவீங்க? 15 into 14 into 13. புரியுதுங்களா? எழுதிட்டு டினாமினேட்டர்ல என்ன போடணுங்க? இங்க 2 தானே இருக்கு டினாமினேட்டர்ல. 2 ஃபேக்டோரியல் 2 into 1. அப்ப இங்க எப்படி போடுவீங்க கீழே? 3 into 2 into 1. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்தேன். அதை நீங்க மறந்துடுங்க. மேல இருக்கிறது தான் என்னோட ஆன்சர். ஸோ 15 into 7 என்னங்க வரும்? 105. அப்போ எவ்வளவு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும்? 100 லைன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து நம்மளால ஃப்ரேம் பண்ண முடியும். இது வந்து காம்பினேஷன் டாபிக் உள்ள வரும். அதுவும் நான் வந்து உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். பட் என்ன அப்படின்னா நம்ம அது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டா கொடுக்கும்போது நம்ம ஏதோ கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிட்டு என்ன பண்றோம்? பயப்படுறோம். ரைட். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அப்ரோச் மோர் ப்ராப்ளம்ஸ். அந்த அப்ரோச் இருந்துச்சு அப்படின்னா நேச்சுரலி நம்மளால எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவாங்க? ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மட்டும் தான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம். கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ரைட். ஸோ கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நமக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இன்னைக்கு வந்து பாருங்க 7:30க்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, 8:40 ஆச்சு. இனியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் இருக்கு. நைட் நீங்க 8:40 வரைக்கும் வச்சாலும் 12 மணி நேரம் டைம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துல விளையாண்டு டைம் வேஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல படிச்சு ஸ்கில்லை டெவலப் பண்ண போறீங்களாங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகேவாங்க? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அவைலபிள் கிடையாதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். பட் என்ன அப்படின்னா நம்மளோட ரீசனிங் ட்ரைனரும் வேர்பல் ட்ரைனரும் வந்து ஆஸ் யூஸ்வல் அவங்களோட டாபிக் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடுக்க சொல்றேன். எம்சிஏக்கும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போன வருஷம் 20 மார்க் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து கேட்டாங்க எம்சிஏக்கு மட்டும். எம்பிஏக்கும் 20 மார்க் டிஃபால்ட்டாவே கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஆர்சியும் நான் வந்து எடுக்க சொல்றேன். ஸோ மீன்வைல் எம்சிஏ மக்கள் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெட்வொர்க்கிங், சாஃப்ட்வேரு, நெக்ஸ்ட் இந்த ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி இதில் தான் வந்து கியூஆர் டயக்ராம்ஸ், இந்த மாதிரி விஷயம் தான். ஐ மீன் யூஆர் டயக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் கிரியேட் வீடியோ அண்ட் போஸ்ட் இட் ஃபார் யூ. ஓகே, ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அண்ட் மீன்வைல் நீங்க கிராஷ் கோர்ஸ்ல ஆட் ஆகணும் அப்படின்னாலும் ஆட் ஆகிக்கோங்க. ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் மக்கள் நிறைய பேர் இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கிராஷ் கோர்ஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் October 12th வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் எல்லாமே வந்து முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னாலும் டிஸ்கவுண்ட் வந்து அதே டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம். டைம் வந்து நமக்கு நிறைய கிடையாதுங்க. ஸோ இஃப் ஐ எம் ரைட், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. லெட்ஸ் சி உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் ஓப்பன்ல இருக்கா இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். என்னோட ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்ம டான்செட் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் குள்ள போய் பார்க்கலாம். வெப்சைட் லோட் ஆகுதுங்க. நேற்று ஓப்பன் பண்ணோடனே டப்புன்னு ஓப்பன் ஆச்சு. பட் ஓப்பன் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி காமிச்சது. ஓகே, ரைட்டு.
ஓகேங்க. எப்பவுமே வந்து நம்ம வெப்சைட் நம்ம கிளிக் பண்ண உடனே டப்புன்னு லோட் ஆயிரும். ஸோ இப்போ லோட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்தா மேபி இந்த 1 வீக்ல வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 15 நாளுக்குள்ள பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் February மந்த் எக்ஸாம் வந்தாலும் வந்துடும். நமக்கு February மிட்லயோ இல்லை எண்ட்லயோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 2.5 மாசம் தான் படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஏதோ ரொம்ப டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, 2.5 months ஆர் 3 monthsல வந்து நமக்கு எக்ஸாம் வந்துருங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய அமௌண்ட் மிச்சப்படுத்துற மாதிரி நினைச்சிட்டு காசை கொண்டு போய் டொனேஷன் கொடுப்போம் இல்லையா. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் இந்த கிராஷ் கோர்ஸ். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் செல்ஃப் பேஸை ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. பட் மார்க் வாங்குறதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல லெவலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் டேக்கன் திஸ் இனிஷியேட்டிவ், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு கம் அப் இன் லைஃப். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்ல மார்க் வாங்க. ஸோ வி வில் சப்போர்ட் யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம்ஸ் வி வில் லுக் இன்டு இட். ஓகே, டெலிகிராமை கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. எல்லாமே அங்கே படிக்க தானே வந்திருக்கும். அதில் வந்துட்டு ஸ்பேம் மெசேஜ் போடுறது அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா. ஸோ எஜுகேஷனல் மெசேஜ் நானும் நிறைய டைம் சொல்லிட்டு அவங்க கிட்ட. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கனெக்ட் வித் எனி பீப்புள் இன் டெலிகிராம் குரூப். இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கோம். படிச்சு ஒரு நல்ல காலேஜுக்கு போறதுக்கான வேலையை மட்டும் பார்க்கலாம். ஏதாவது சப்போர்ட் எஜுகேஷன் ரிலேட்டடா அப்படின்னா ஸோ அதில் கேளுங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணலாம். ஏதாவது மானிட்டரி ரிலேட்டடா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அதுல பண்ணாதீங்க. அதுக்கான ஃபோரம் அது கிடையாது. ஓகேவா? அப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் ஐ எம் ஹியூமன் பீயிங் லைக் யூ, ரைட்? அங்க குரூப்ல என்ன நடக்குது, உங்களோட மைண்ட் கூட என்ன பர்செப்ஷன்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டம், ரைட்? ஸோ கொடுக்குற பிளாட்ஃபார்மை எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட டைம் 1 hour எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூ. இன்னைக்கு வந்து நம்ம கிளம்பிக்கலாம். அண்ட் எப்பவுமே வந்து கிளாஸ் முடியும் போது டெலிகிராம் குரூப்ல ஒரு ஃபீட்பேக் வந்து நான் கேட்பேன் இல்லையா, மறக்காம ஃபீட்பேக் போடுங்க. அது வந்து எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள். ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ ஆல். சொல்லுங்க கவிதா. சார் ஆக்சுவலி நான் இப்போதான் வந்து எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். எனக்கு எப்படி படிக்கிறது, என்னென்ன மாதிரி படிக்கிறதுன்னு மட்டும் கொஞ்சம் டிப்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா சார்? ஓகே, கவிதா நீங்க என்ன பேக்ரவுண்டு? சார் நான் வந்து பிஎஸ்சி அப்ளைட் சயின்ஸ் முடித்தேன். ஆனால் எனக்கு அதில் கம்ப்யூட்டரும் மேஜராக இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ ஜஸ்ட் a second, ஒரு நிமிஷங்க. ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து எம்சிஏக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க கரெக்ட்டா? ஆமாம் சார். சரி, இப்போ நீங்க எம்சிஏக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா